ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் ஜூஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமா? ஹாஃப் பழத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மீதி ஹாஃப் பழத்தை தான் எடுத்து நான் இப்போ ஜூஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து ஜூஸுக்குள்ளே நம்ம போட போகிறோம். குட்டி குட்டியாக சாப் பண்ணி அந்த ஜூஸுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் அப்படியே உள்ளே தள்ளி விட்டு அப்படியே நான் அதில் பாருங்க பாதி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோமா, நாங்கள் அவ்வளோ பழத்தையும் போட்டு என்ன பண்ண போகிறோம். அதனால் ஹாஃப் பழத்தை மட்டும் எடுத்து எங்கள் ஹஸ்பண்டை செய்கிறாரு பார்த்துக்கங்க. அவர் வந்து யூடியூப்க்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டார், ஆனால் எனக்காக பண்ணுறாரு பார்த்துக்கங்க. ஏன்னா என்னோடய லவ்லி ஹஸ்பண்ட் அவர். இப்போ உள்ளே போட்டு நல்லா குத்தி உள்ளே தள்ளிட்டாரு. அடுத்து 2 ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ண போகிறோம். எங்களுக்கு 2 ஸ்பூன் போதும், உங்களுக்கு தேவையான ஏற்ப சக்கரை போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சக்கரை போட்டதுக்கப்புறம் ஹாஃப் பழம், அதாவது ஹாஃப்லேயும் கொஞ்சம் இன்னும் பாதி எடுத்து லெமன் வந்து புழிஞ்சு விடுங்க. லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். அந்த லைம் டேஸ்ட் கிடைக்கும் பார்த்துக்கங்க. ஹாஃப் பழம் புழிஞ்சு விட்டாச்சா? இப்போ ஜூஸில் போட்டு நல்லா அடின்னு அடிச்சு உங்கள் வீட்டுக்கார மேலே இருக்க கோவத்தெல்லாம் இந்த ஜூஸ் மேலே காட்டுங்க. நான் இப்போ அப்படி தான் காட்டிகிட்டு இருக்கிறேன். நல்ல ஜூஸு போடுற மாதிரி எங்கள் வீட்டுக்கார நினச்சிட்டு நல்லா திருப்பி ஒரு தூக்கி ஊற்றினோம்னா அழகான வாட்டர்மெலன் ஜூஸ் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் இன்னும் மறுபடியும் நம்ம எங்கள் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் இது பாதாம் பிசின் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் அள்ளி அந்த ஜூஸு கூட நம்ம போட்டோம்னா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலக்கி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். இப்போ நான் மேலே புதினா, அந்த வாட்டர்மெலன் ஜூஸு, அந்த பாதாம் பிசின் எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டு குடித்தோம்னா அந்த வெயிலுக்கு அருமையான ஹெல்தியான கூலிங்கான ஒரு ஜூஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா பாதாம் பிசினே வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த அதில் போட்டு 2 ஆற்றி குடித்தோம்னா அழகான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.